ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு பெரிய சைஸில் ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஒரு 30 மீன் மேலேயே விடுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சுருந்தேன். நான் வாங்கும்போது 30 ஃபிஷ் இருக்க மாதிரி தான் போட்டிருந்தேன். அதில் நிறைய ப்ரீட் இருந்தது. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மீன் இறந்து இப்போ கடைசியில் 6 மீன் மட்டும் இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த டேங்க் வாங்கின இடத்துல அந்த ஷாப்பில் கால் பண்ணி கேட்டேன், இது மாதிரி ஏன் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் அடிக்கடி இறந்து போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் டேங்க் செட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இறக்குறது யூஷுவல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்னாலையும் இறந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. சரியாக ப்ராப்பரான ரிப்ளை அவங்கள்ட்ட இல்லை. ஸோ நான் அவங்கக்கிட்ட இந்த டைம் ஃபிஷ் வாங்காமல் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஷாப்பில் போய்ட்டு நான் ஃபிஷ் வாங்க போயிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீட்டில் டேங்க் செட் பண்ணி வளர்க்குறதுனால எனக்கு நிறைய ப்ரீடோட பேர்லாம் தெரியல. ஸோ நான் எல்லாமே ஒரே டேங்க்கில் நிறைய சாஃப்ட் வெரைட்டியாக போடுற மாதிரி தான் நான் நிறையா ப்ரீட் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 மீனுக்கு மேலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்னென்ன மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கில் ஃபில் பண்ணது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.